ஸோ ரெட்ரோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் இன்னைக்கு இது வரையும் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்கில் டே ஒன்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற ஸ்டேட்ஸ்லையுமே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ ஓவர்சீஸ்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லைங்க, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு இந்த படத்துக்குமே. அந்த படமே ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அப்புறம் ஹிட் த தேர்ட் கேஸ் நானி அவர்களோட ஹிட் 3 அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் இதுவரையும் எவ்வளோ வந்திருக்கு. அப்புறம் இதுக்கு முன்னாடி தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்க படங்கள் குட் பேட் அக்லி, கேங்கர்ஸ், சுமோ, அப்புறம் கேசரி சாப்டர் 2 தொடரும் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். நேத்துமே அப்படிப்பட்ட ஒரு வசூல். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாம இதுவரையும் இந்த 2025 ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஹையஸ்ட் கிராசர் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில என்ன படம் வந்து ஹையஸ்ட் கிராசரா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே லைக் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவங்க மட்டும் ஒரு நிறைய செடி கொடிகளா இருக்கும், அதுல அவங்க மட்டும் மேல அவங்களோட ஃபேஸ் மட்டும் தெரியுற மாதிரி அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கே அழகா இருந்தது. அதனாலதான் வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, சொக்கத்தங்கம் அப்படிங்கிற படம் தான். ஷேக் முகமது ஷேக், ஜெர்ரி ஷான்லி, முருகன் சாண்டி, நூறு மாஸ்க் ஹண்ட்ரட் ஃபேஸ், யோகேஸ்வரன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. சின்னர்ஸ் திரைப்படத்தோட டேட் 12 இந்தியாவில் வந்து 26 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 7 கோடியே 32 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 168.7 மில்லியன் US டாலர்ஸ், 1400 கோடிக்கு மேல, அதாவது 1425 கோடி கிட்ட இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. அன்டில் டான் அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படம் டே 5 இந்தியாவில் வந்து 57 லட்சம், டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 4 கோடியே 85 லட்சம். ஸோ டோட்டலா வேர்ல்டு வைடு 19.7 மில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட 160 கோடிக்கு மேல வருது. அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு? என் மைண்ட் கிராஃப்ட் மூவி இந்தியாவில் வந்து இதுவரையும் டோட்டலா 18 கோடியே 32 லட்சம், வேர்ல்டு வைடு 817 மில்லியன் US டாலர்ஸ், 6900 கோடிக்கு மேல வருது. அதாவது 800 மில்லியனுக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னும் அந்த 1 பில்லியன் கிட்ட வருமா அப்படின்னா படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 1 பில்லியன் வர்றது கஷ்டம்தான், பார்ப்போம். இருந்தாலும் லைஃப் டைம் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு. அப்புறம் ஜாட்டு திரைப்படத்தோட டேட் 20 இந்தியாவில் வந்து 74 லட்சம், உலகம் முழுக்க 92 லட்சம், டோட்டலா 101 கோடியே 87 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 116 கோடியே 78 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 20 நாள்ல ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் கேசரி சாப்டர் 2 இந்த படத்தோட டேட் 12 இந்தியாவில் வந்து 3 கோடியே 21 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 71 லட்சம். ஸோ 84 கோடியே 40 லட்சம் இந்தியாலேயும், வேர்ல்டு வைடு 112 கோடியே 94 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. வீக் டேஸ்ல கூட ஒவ்வொரு வாரமும் இன்க்ரீஸ் தான் இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ கன்ஃபார்மா இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமா அமைய போகுது. கிரவுண்ட் ஜீரோ அப்படிங்கிற படம் இம்ரான் ஹஷ்மி அவர்களோட திரைப்படம். டே 5 இந்தியாவில் 78 லட்சம், வேர்ல்டு வைடு 80 லட்சம், 7 கோடியே 16 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 57 லட்சம். இது வரையும் ஒரு 4 கோடி கிட்ட கூட இந்த படத்துக்கு ஷேர் வரல. ஸோ ஒரு மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஆலப்புழா ஜிம்கானா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா டேட் 20 கேரளாவில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். இதுல ஆந்திரா தெலுங்கானால மட்டும் இந்த படம் வந்து தெலுங்குல ஒரு 35 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா கேரளாவில் 40 கோடி 28 லட்சம், வேர்ல்டு வைடு 69 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆலப்புழா ஜிம்கானா 20 நாள்ல. தொடரும் நேத்து 5வது நாள் கேரளால 6 கோடியே 58 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 28 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 29 லட்சம், கர்நாடகால 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 17 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு நேத்து வந்து 12 கோடியே 12 லட்சம் 5வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன். அப்புறம் டோட்டலா கேரளால 34 கோடியே 61 லட்சம், தமிழ்நாட்டில் 2 கோடியே 24 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 93 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 52 கோடியே 96 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 96 கோடியே 92 லட்சம். 6வது நாள் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல இந்த படம் 100 கோடியே கடந்திருக்கும். ஸோ ஒரு பெரிய வசூல், பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒவ்வொரு நாளும் போறத பார்த்தா நம்ம வந்து டே 6 டே 7லாம் மேபி வர வீக்கெண்டு நம்ம எம்புரானோட
கம்பேர் பண்ணலாம் போலயே, செகண்ட் சண்டே, செகண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டேட் 20 தமிழ்நாட்டில் 62 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16 லட்சம், ஓவர்சீஸ்ல 42 லட்சம், உலகம் முழுக்க 1,20,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் டோட்டலா 152,79,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 கோடி. இது வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாத்தையும் சேர்த்து தான். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி பெல்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான். அப்புறம் ஓவர்சீஸ்ல 69 கோடியே 1,00,000. வேர்ல்டு வைடு இந்த படம் 251 கோடியே 80,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு குட் பேட் அக்லி. சச்சின் ரீ ரிலீஸ் நேற்று 12வது நாள் தமிழ்நாட்டில் 16 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம். டோட்டலா 8 கோடியே 96 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 90 லட்சம். ஸோ சுமோ திரைப்படத்தோட டே 5 தமிழ்நாட்டில் 8 லட்சமும், வேர்ல்டு வைடு 9 லட்சம். இதுவரை 74 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அதுல தமிழ்நாட்டில் மட்டும் 66 லட்சம். கேங்கர்ஸ் திரைப்படம் நேற்று 6வது நாள் தமிழ்நாட்டில் 82 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1 கோடியே 3 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 10 கோடியே கடந்திருக்கு. 10 கோடியே 3 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 42 லட்சம். ஸோ வசூல் ரீதியாக தமிழ் படங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செபிராஜ் அவர்களோட 10 ஹவர்ஸ் அது டோட்டலாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட நேற்றுலாம் ஒரு 2.5 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. குட் பேட் அக்லி 20வது நாள் கூட ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று நல்ல கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சச்சின் ரீ ரிலீஸ் தொடர்ந்து அது ஒரு பக்கம் அது போய்கிட்டு தான் இருக்கு. நல்ல கலெக்ஷன் தான் வந்துகிட்டு இருக்கு. சும்மா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன்லாம் வரல. இந்த 5 நாளுமே ஒரு டிசாஸ்டர் கலெக்ஷன் தான் வந்திருக்கு. கேங்கர்ஸ் சொல்லப்போனால் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருந்தது. அதை தாண்டி இந்த படம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே சுந்தர் சி அவர்களோட டைரக்ஷனுக்கும் நம்ம வடிவேலோட காமெடிக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க தான். ஸோ இப்போதைக்கு கேங்கர்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு நிறையா படங்கள் வருது. இதுக்கப்புறம் எவ்வளோ ஹெல்ப் பண்ண போது இந்த படங்களை தாண்டி குட் பேட் அக்லி, கேங்கர்ஸ், சுமோ, சச்சின் ரீ ரிலீஸ்லாம் எப்படி வந்து ஷோஸ் இருக்க போது, எப்படி வந்து இந்த படங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நாளை கழிச்சு வீடியோலாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஆந்திரா, தெலுங்கானால. ஆக்சுவலா ஆந்திராலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை, புக்கிங் ஓப்பன் பண்ணாம டிக்கெட் ப்ரைஸ் அது இதுன்னு எக்கச்சக்க பிரச்சனையில தான் இப்போதான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுலேயே இந்த படம் 5 கோடியே 43 லட்சம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 22 லட்சம், கர்நாடகாவில் ஒரு 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 65 லட்சம். இதில் நார்த் அமெரிக்காவில் மட்டுமே 4 கோடிக்கு மேலே இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 11 கோடியே 90 லட்சம் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கு. ஓப்பனிங் டே இந்த படம் 20+, 25+ போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம். டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ்நாட்டில் மட்டுமே 67 லட்சம் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். 74 லட்சம் உலகம் முழுக்க. கர்நாடகாவில் ஒரு 4 லட்சம் கிட்ட இந்த படம் வந்து புக் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஃபைனலி ரெட்ரோ படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் அதை பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் 7 கோடியே 39 லட்சம். கிட்டத்தட்ட நான் இதை ஷூட் பண்ணுறது வந்து ஒரு 5:30 மணி. நீங்கள் 5 மணிக்கு நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கனெக்ட் பண்ணால் கூட ஒரு 5 மணி தான். 5 மணி வரையும் இந்த படம் 7 கோடியே 39 லட்சம் தமிழ்நாட்டில் புக்கிங் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கர்நாடகாவில் ஒரு 93 லட்சம், ஆந்திரா, தெலுங்கானால 1 கோடியே 15 லட்சம், கேரளாவில் ஒரு 1 கோடியே 10 லட்சம். கேரளாவில் சரியான புக்கிங். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 11 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 87 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கு. ஸோ 13 கோடியே 55 லட்சம் இந்த படம் இப்போதைக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபார் டே 1 ப்ரீமியர் எல்லாம் சேர்த்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. பெரிய விஷயம். ஸோ ஓப்பனிங் டே 25+ நம்ம எதிர்பார்க்கலாமா? உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இந்த படம் ஓப்பனிங் டே எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் முக்கியமாக வந்து ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் இந்த 5 லாங்குவேஜ்லையுமே எந்தெந்த லாங்குவேஜ்ல எந்தெந்த படம் டாப்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா சாவா தான் வந்து லீடிங்ல இருக்கு. 807 கோடி கிட்ட வசூல் பண்ணி இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரா இப்போதைக்கு இருக்கு. அப்புறம் தெலுங்குல சங்கராந்திக்கு வஸ்துனம் இருக்கு. 255 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கன்னடால பெரிய அளவுல வசூல்லாம் எந்த படமும் பண்ணல. சூ மந்தார் அப்படிங்கிற ஒரு படம், அதுவும் ஒரு ஆவரேஜான படமா தான் இருக்கு. 7 கோடியே 25 லட்சம், அதுதான் ஹையஸ்ட். மலையாளத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கே தெரியும், எம்புரான் 268 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணி மலையாள இண்டஸ்ட்ரியிலே இண்டஸ்ட்ரி படமா அமைஞ்சது. இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் படமாவும் அமைஞ்சிருக்கு. தமிழ்ல குட் பேட் அக்லி, அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி தான் இப்போதைக்கு லீடிங்ல இருக்கு. இப்போதைக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன்ல இருக்கு. 251 கோடியே 80 லட்சம். ஸோ எந்த இண்டஸ்ட்ரியில எந்த படம் இந்த வருஷம் முடியும் போது டாப்ல இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.